நம்மளால பூமியோட கிராவிட்டியை விட்டு வெளியில போக முடியுமா? அப்படி போகணும்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகணும்? நம்ம கையில் ஒரு பால் இருக்கு, அதை ஃபோர்ஸாக தூக்கி போட்டால் எவ்வளோ தூரம் போகும்? இன்னும் ஃபோர்ஸாக போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரம் போகும்ல. அப்படியே அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அது பூமியிலேருந்தே வெளியில் போய் விழுந்துருமா? எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? எவ்வளோ ஸ்பீடில் போனால் இந்த பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி நம்ம விண்வெளிக்கு போக முடியும்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பூமியை விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் பார்க்க போகிறதில்ல. நிலா, மற்ற கிரகங்கள், பிளாக் ஹோல்ஸ், இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இதிலிருந்துலாம் தப்பிக்க எவ்வளோ வேகம் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும், எல்லா பொருட்களையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது எது? நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி. இவ்வளோ ஸ்பீடில் போனால் இந்த பூமியை விட்டு வெளியில் போயிடலாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதை கண்டுபிடிச்சது யாரு? ஐசக் நியூட்டன் தான். 1687 அவரோட ரொம்ப புகழ்பெற்ற பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணார். இந்த ஒரே புக்கில் தான் அவர் இந்த இயற்கையோட விதிகளான லாஸ் ஆஃப் மோஷன் மற்றும் ஈர்ப்பு விசை, யூனிவர்சல் கிராவிடேஷன், இது எல்லாத்தையுமே உலகத்துக்கு தெரிய வச்சாரு. ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நியூட்டன் அவரோட காலத்தில் எஸ்கேப் வெலாசிட்டின்ற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தலை. ஆனால் அவர் கொடுத்த சமன்பாடுகளை வச்சு தான் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி கான்செப்டை முழுசாக மேத்தமெட்டிக்கலாக கணக்கு போட்டு டெவலப் பண்ணாங்க. சரி, நியூட்டன் இந்த எஸ்கேப் வெலாசிட்டியை எப்படி விளக்குனார்னு தெரியுமா? அதுக்கு அவர் செமையாக ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணார். அதுக்கு பேர் தான் நியூட்டன்ஸ் கேனான் பால். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பூமியில் ஒரு பெரிய மலை இருக்கு, அதுக்கு மேலே ஒரு பீரங்கியை வச்சு அது வழியாக ஒரு கேனானை வெளியில் அனுப்புகிறோம். மெதுவாக சுட்டா அந்த குண்டு கொஞ்சம் தூரம் போய் பூமியில் விழுந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகமாக சுட்டா இன்னும் தூரமாக போய் விழும். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுட்டா அது பூமியோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பூமியில் படாமல் பூமியை சுற்றி வட்டமடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சேட்டலைட்ஸ் பண்ணுற வேலை. இதை நம்ம ஆர்பிட்டால் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஆனால் அதை விட வேகமாக சுட்டா அது பூமியோட கிராவிட்டியையே உடைச்சிட்டு ஸ்பேஸில் எஸ்கேப் ஆகும். அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஒரு கிரகத்தோட கிராவிட்டியை உடைச்சிட்டு வெளியே போக தேவையான குறைந்தபட்ச வேகம் நம்ம பூமிக்கு அது 11.2 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட். நொடிக்கு 11 கிலோமீட்டர்கள் ஸ்பீடில் போகணும். அப்போ தான் பூமியோட ஈர்ப்பு விசையிலேருந்து தப்பிச்சு ஸ்பேஸுக்கு போக முடியும். அதை ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை வச்சு சொல்லலாம். ஒரு கிரகத்தோட மாஸ், நிறை எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாகும். அதே மாதிரி நீங்கள் அந்த கிரகத்தோட சென்டருக்கு எவ்வளோ பக்கத்தில், அதாவது ரேடியஸ் கம்மியாக இருக்கீங்களோ அப்பவும் எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாகும். பூமியை விட்டு வெளியில் போகாமல் அதோட ஈர்ப்பு வளையத்துக்குள்ளேயே அதை சுற்றி வரத்துக்கு தேவையான வேகம் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. நம்ம பூமிக்கு இது வெறும் 7.8 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட். நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இந்த ஸ்பீடில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் பூமிக்கே திரும்பி வராமல் ஸ்பேஸுக்கே போயிடணும்னா அப்போ நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்பீடில் தான் போயாகணும். இந்த ஸ்பீடில் போனால் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வெறும் 1 நிமிஷத்தில் போயிடலாம். இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஒரு குட்டி ஃபெதர் இருக்கு, இறகு, அப்புறம் டன் கணக்கில் வெயிட் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட். இது ரெண்டுத்துல எதுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாக வேணும்? உண்மையாக இதோட ஆன்சர் என்னன்னா, ரெண்டுத்துக்கும் ஒரே எஸ்கேப் வெலாசிட்டி தான் வேணும். ஏன்னா எஸ்கேப் வெலாசிட்டி பொருளோட எடையை பொறுத்தது கிடையாது. காற்று இல்லாத இடத்துல கிராவிட்டி எல்லா பொருட்களையுமே சமமாக தான் ஈர்க்கும். நீங்கள் ஒரு பென்சிலை விண்வெளிக்கு அனுப்புனாலும் சரி, ராக்கெட் அனுப்புனாலும் அதே வேகம் தான் வேணும். சரி, பூமியிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒரு ராக்கெட் 90 டிகிரிஸில் தான் போகணுமா, இல்லை 45 டிகிரிஸில் அனுப்பிச்சாலும் இந்த எஸ்கேப் வெலாசிட்டியை தாண்டினா போதுமா? விண்வெளிக்கு போயிடலாமா? பூமியில் அட்மாஸ்பியர் இல்லைன்னு வச்சுக்கிட்டா நம்ம ராக்கெட்டை நேராக 90 டிகிரியில் லான்ச் பண்ணாலும் சரி, இல்லை 45 டிகிரிஸில் சாய்ச்சி லான்ச் பண்ணாலும் சரி, அது 11.2 கிலோமீட்டர்ஸ் வேகத்தை தொட்டால் பூமியோட கிராவிட்டியை விட்டு வெளியில் போயிடும். இருந்தாலும் பூமியை சுற்றி அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, ஒரு வேளை பூமியை விட்டு வெளியில் போயிட்டோம்னா பூமியோட கிராவிட்டி நம்ம மேலே ஆக்ட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தமா? பூமியை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் பூமியோட கிராவிட்டி நம்ம மேலே ஆக்ட் ஆகும். ஏன்னா கிராவிட்டியோட ரேஞ்சு இன்ஃபினிட்டி. இந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் கிரகங்களோட அட்மாஸ்பியர்ஸ், வளிமண்டலங்கள், அதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. நிலா நம்ம பூமியை விட ரொம்ப சின்னது, மாசும் ரொம்ப கம்மி. அதனால் அங்கே எஸ்கேப் வெலாசிட்டி வெறும் 2.4 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட் தான். இதனால தான் நம்ம அப்போலோ மிஷனில் போன ஆஸ்ட்ரோனாட்ஸ் நிலவை விட்டு கிளம்பும்போது
ஒரு சின்ன இன்ஜின் வச்சு ஈஸியாக அங்கேருந்து வந்துட்டாங்க. பூமியில் தேவைப்படுற பிரம்மாண்டமான சாட்டர்ன் V ராக்கெட் அங்கே அவங்களுக்கு தேவைப்படலை. அடுத்து நம்ம எலான் மஸ்க் போக துடிக்கிற மார்ஸ். பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் ஒரு சைஸில் இருக்குது. அங்கே எஸ்கேப் வெலாசிட்டி 5 km/s. பூமியை விட பாதி தான். ஸோ ஃப்யூச்சரில் மார்ஸுக்கு போனால் அங்கேருந்து கிளம்புறதுக்கு தேவையான ஃபியூவல் இங்கேருந்து போகிறத விட கம்மியாக தான் இருக்கும். வியாழன், ஜூபிட்டரை எடுத்துக்கிட்டா இதோட எஸ்கேப் வெலாசிட்டி கிட்டத்தட்ட 60 km/s. இது ஏன்னா ஜூபிட்டர் அவ்வளோ பெருசு. அதனால தான் அது சுற்றி வர்ற எக்கச்சக்கமான நிலாக்களை பிடிச்சு வச்சிருக்கு. ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசையில மாட்டிக்கிட்டா அங்கேருந்து தப்பிச்சு வர்றது சாதாரண விஷயமே கிடையாது. சனி கிரகத்தோட எஸ்கேப் வெலாசிட்டி 35.5 km/s. இங்கே நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. சின்ன உலகங்கள் கம்மியான எஸ்கேப் வெலாசிட்டி, அங்க பலவீனமான அட்மாஸ்பியர். பெரிய உலகங்கள் அதிகமான எஸ்கேப் வெலாசிட்டி இருந்தா தடிமனான அட்மாஸ்பியர். ஒரு கிரகத்துல காத்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது இந்த எஸ்கேப் வெலாசிட்டி தான் முடிவு பண்ணும். காத்துல இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ் அந்த கிரகத்தோட எஸ்கேப் வெலாசிட்டியை விட வேகமா மூவ் ஆனா அது விண்வெளிக்கு தப்பிச்சு ஓடிடும். இதனாலதான் பூமியில ஆக்சிஜனை பிடிச்சு வைக்க முடியுது, ஆனா நிலவுல முடியல. மார்ஸ் இன்னமும் கஷ்டப்படுது. ஆனா ஜூபிட்டர், சாட்டர்ன்லாம் எல்லா கேஸஸையும் அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கு. இதனாலதான் கேஸ் ஜெயன்ஸ் இன்னும் கேஸ் ஜெயன்ஸாவே இருக்கு. பூமியோட சர்ஃபேஸ்ல தான் இந்த 11.2 km/s அப்படிங்கிற வேகம் வேணும். ஆனா பூமியை விட்டு தூரமா போக போக எஸ்கேப் வெலாசிட்டியோட அளவு குறைஞ்சுக்கிட்டே போகும். இந்த மாதிரி எந்த சேட்டலைட்ஸை எடுத்துக்கிட்டாலும் இந்த எஸ்கேப் வெலாசிட்டியை வச்சு தான் தப்பிச்சு போச்சு. அதனால 17ஆம் நூற்றாண்டுல தியரியா இருந்த ஒரு விஷயம் நம்ம ராக்கெட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா பிராக்டிக்கலா நிரூபணமாச்சு. என்னதான் பூமியில இருந்து தப்பிச்சாலும் நம்மெல்லாம் சூரியனோட ஈர்ப்பு விசையில தான் இன்னமும் இருக்கும். அப்ப சூரியனோட எஸ்கேப் வெலாசிட்டி என்ன? அது ஒரு செகண்டுக்கு 618 கிலோமீட்டர்கள். நம்ம இருக்கிற பூமியோட பாதையிலிருந்து ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையே விட்டு வெளியில போகணும்னா சூரியனுக்கு ரிலேட்டிவா செகண்டுக்கு 42.1 கிலோமீட்டர் வேகத்துல போகணும். இதனாலதான் இன்டர்ஸ்டெல்லார் மிஷன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பிரபஞ்சத்தோட ராட்சசர்களை பத்தி பேசலாம். முதல்ல நியூட்ரான் ஸ்டார்ஸ். ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட வாழ்நாள் முடிஞ்சு சுருங்கும் போது உருவாகிற இந்த பொருளோட எஸ்கேப் வெலாசிட்டி செகண்டுக்கு 1,00,000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகம். அதாவது ஒளியின் வேகத்தில் பாதின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பிளாக் ஹோல்ஸ். 1783லேயே ஜான் மிஷெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஒரு ஸ்டாரோட எஸ்கேப் வெலாசிட்டி ஒளியின் வேகத்தை விட அதிகமாக இருந்தால் அது இருட்டா இருக்கும், அதுக்கு பேர் டார்க் ஸ்டார் அப்படின்னு சொன்னார். இதுதான் வரலாற்றில் முதல் பிளாக் ஹோலோட ஐடியா. ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் அழியும் போது அது அப்படியே சுருங்கி ஒரு சின்ன புள்ளியாக மாறும். மாஸ் பயங்கர அதிகம், ஆனால் சைஸ் ரொம்ப கம்மி. ரேடியஸ் சின்னது. நம்ம ஃபார்முலா படி ரேடியஸ் குறைய குறைய எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப அதிகமாகும். பிளாக் ஹோலுக்கு சென்டரில் போக போக அதோட எஸ்கேப் வெலாசிட்டி ஒளியின் வேகத்தையே தாண்டும். பிளாக் ஹோலை சுற்றி ஈவென்ட் ஹொரைசான் அப்படின்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்குள்ள எஸ்கேப் வெலாசிட்டி ஒளியின் வேகத்தை விட அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்திலேயே வேகமான லைட்டால கூட அங்கேருந்து வெளியே வர முடியாது. அது ஒரு ஒன்-வே டிராஃபிக். உள்ளே போனால் வெளியில் வர முடியாது. பிளாக் ஹோலுக்குள்ளே போகிற எந்த ஒரு விஷயமும் வெளிச்சம் கூட திரும்பி வர முடியாது. இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ் விதிகள் படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு தகவலும் அழியக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு பேப்பரை எரிச்சா கூட அது சாம்பலாகவும் புகையாகவும் மாறுமே தவிர அந்த பேப்பரில் இருந்த அணுக்களோட தகவல் அழியாது. ஆனால் ஒரு பொருள் பிளாக் ஹோல்குள்ளே விழும்போது அதோட எஸ்கேப் வெலாசிட்டி ஒளியின் வேகத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால அந்த தகவல் உள்ளேயே மாட்டிக்குது. அப்புறம் காலப்போக்கில் பிளாக் ஹோல் ஹாக்கிங் ரேடியேஷன் மூலமாக ஆவியாகி அழியும் போது எவாபரேட் ஆகும்போது அந்த உள்ளே போன தகவலும் சேர்ந்து அழிஞ்சிடுது. இப்போ கேள்வி என்னன்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் உண்மையா இல்லை ஐன்ஸ்டைனோட பிளாக் ஹோல் தியரி உண்மையா? ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தப்பு, இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு. இதுதான் பிளாக் ஹோல் இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸ். நம்ம பூமியிலேருந்து தப்பிக்க ஒரு ஸ்பீடு இருக்குது, நிலவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்பீடு இருக்குது. இந்த யூனிவர்ஸ்லேருந்தே தப்பிச்சு போக முடியுமா? அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்.